அழகே அழகு சீரியல்ல அடுத்த வர எபிசோடில் பாக்கியராஜ் இருந்துட்டு நீ வா நம்ம வீட்டுக்கே போயிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை கேட்டோன்னே தங்கராஜ் இருந்துட்டு ரேவதி உள்ள வா அப்படின்னு சொல்லிட்டு ரேவதியை வந்து கூப்பிடுறாங்க. இதுக்கு மேலே நீ இந்த வீட்டில் கஷ்டப்பட்டெல்லாம் உன்னை இருக்க வேண்டாம், நீ வா ரேவதி போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஊருக்கெல்லாம் இவர் நல்ல மனுஷனாக தான் தெரியும், ஆனால் இங்கே வந்து பார்த்தா தானே சில பேரோட புத்தி எந்த அளவுக்கு மட்டுன்னு தெரியும் அப்படின்ற மாதிரியெல்லாம் பாக்கியராஜ் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக தங்கராஜ் இருந்துட்டு என் தங்கச்சியை கொண்டுட்டு அந்த இடத்துல ஒருத்தி வாழ்ந்துட்டு இருப்பா, அவளுக்கு பிறந்த நாளுன்னு சொல்லிட்டு இவன் என்கிட்ட சொல்லாமல் திருட்டுத்தனமாக கிளம்பி போவா, அது ஏன் என்னன்னு கூட நான்லாம் கேட்கக்கூடாதா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அந்த இடத்துக்கு நீங்களும் தானே வந்தீங்க, அப்போவே எல்லாரும் முன்னாடியும் கேட்க வேண்டியது தானே, அதை விட்டுட்டு இங்கே வந்து நைட் நேரத்தில் நீங்கள் எல்லாரும் உள்ளே இருக்கீங்க, ஆனால் என் தங்கச்சி மட்டும் வெளியே உட்காந்துக்கிட்டு இருக்கணுமா, அது எப்படியெல்லாம் அழுந்து முகரையெல்லாம் பாருங்க எப்படி செவந்து இருக்குன்னு, உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா ரேவதி போதுவா, அவருக்கோ புள்ள மேலேயும் பொண்டட்டி மேலேயும் அக்கறை இருந்தா கண்டிப்பாக உன்னை வந்து கூட்டிகிட்டு போவார், அது வரைக்கும் நீ நம்ம வீட்டில் இருமா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. வேண்டான்னு தர்ஷினியெல்லாம் எந்திரிச்சா கண்டிப்பாக அவள் என்னதாம்மா தேடுவா, நான் இங்கே இல்லாமல் போயிட்டா குழந்தைங்க பாவம் ரொம்ப ஏங்கி போயிடுவாங்கன்னு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதோடு இன்னைக்கான பிரம முடிச்சிருக்காங்க. இனி ரேவதி என்ன முடிவு எடுக்க போகிறாங்கன்றத வரப்போகிற எபிசோடில் பார்க்கலாம். தேங்க்யூ.